இங்கே கரெக்டாக இருக்கும்ல ப்ரோ? சந்தோஷ் ப்ரோ கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஓகே பக்கம். இப்போ ஏன் லைட் ஆஃப் பண்ணி வச்சுருக்கீங்க? ஸ்டார்ட் பண்ணாமல் ஆஃப் பண்ண ஆன் பண்ண ப்ரோ. ஆக்சுவலாக கரெக்டாக ஒரு 2 மணிக்கு பண்ண சொன்ன, 1 மணி என்ன ஆகுது? 1:25. ஓகே தான். எல்லாமே அரேஞ்ச் பண்ணலாம். ஐயோ பயமாக இது எனக்கு எப்பவுமே இருக்கா மாதிரியே இல்லை. நம்ம ஏதோ பண்ண போகிறோமா இன்றைக்கி, அதனால் ஒரு மாதிரி இதுவாக இருக்குது. சரி அது டேபிள் கட் பண்ணி கேமரா கட் பண்ணி இது எடுத்து உள்ளே போட்டுருலாம்டா. அந்த ரூமில் போட்டுரு பெஸ்ட்டு. அங்கேயா? வா தனியாக போடுவாங்க. வாட நம்ம ஆஃபீஸ் தான்டா, அதெல்லாம் எத்தனை பேர் வெளியே போட்டிருக்கோம் நம்ம. கரெக்டாக ஒன்று 10 மினிட்ஸ் இருக்குது 2 மணிக்கு. ஆனால் இப்போ நம்ம பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ப்ரோ எடு ப்ரோ, திங்ஸ்லாம் எடு ப்ரோ. கட் பண்ணலாமா? சீக்கிரம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போவேன். இந்த ஆஃபீஸ்லேயே இப்படி நான் பண்ண முடியாமல் ஒரு வருஷம் இருக்கும்போது முன்னாடி நான் அப்போ ஆஃபீஸில் இல்லை. இப்போ நான் ஆஃபீஸில் இருக்கேன், அதான் பயமாகுது ஒரு மாதிரி. போலாம் சீக்கிரம் 8 நிமிஷம் தான் ஆகுது, சீக்கிரம். என்ன வந்துச்சு? என்ன சொல்றது? போய் பாரு ப்ரோ. போய் நம்ம ஆஃபீஸ் தானே ப்ரோ, ஏன் போய் பண்ணுற? ஆஃபீஸ் தான் பயமாக இருக்குது. ஏன்னா அங்கேனா கூட ஓடி வந்துடும். சொந்த ஆஃபீஸ்க்கே பயப்படுறா மேடா. சரிடா. இல்லை வேறு ஏதாச்சும் ஸ்பாட்னா ஓடி வந்துடுவோம். நம்ம ஆஃபீஸ் எப்போவுமே ஷூட் முடிச்சு நம்ம இங்கே தான் வந்து ரெஸ்ட் எடுப்போம். ஓ டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம்டா. எப்போவுமே லேட் பண்ணி வேலையாக போச்சு. 1 நிமிஷம் ஆயிடுச்சு எக்ஸ்ட்ரா. உட்காரப்பா, கட் பண்ணி.
கேளு bro. இது கேட்டுச்சுடா. பாரு டேய் வாடா. அவ்வளோ நேரம் அமைதியாக தான் இருந்துச்சு எல்லாமே. கேளு bro சொல்றீங்களா? வாடா எங்க ஓடுற? கேளு கேளு. இங்க கொஞ்ச நேரமா வந்து ஏதோ அப்டார்மல் நடந்துகிட்டு இருக்கு. எங்க 4 பேரை தவிர இங்க யாராச்சும் இருக்கீங்களா? யாராச்சும் எங்க பின்னாடி வந்திருக்கீங்களா? ஆஸ்டி கொடுத்துருவாங்க. இதுவும் அதுவும் மட்டும் கேள. இங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த வாட்டர் பாட்டிலையும் இந்த ஜாஸ்டிக்கும் வந்து யாரோ மூவ் பண்ண மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சுது. உண்மையில இங்க யாராச்சும் இருக்கீங்களா எங்க 4 பேரை தவிர? ஏய் பைத்தியம்டா இவனுங்க ப்ரோ. அது வேற ஏதாவது இருக்கும் ப்ரோ. என்ன ப்ரோ நீ இது எதுன்ற இப்போ நீங்க எங்க கிட்டதான் இருக்கீங்களா? ஏதாவது கூட்டிட்டீங்க. கூட்டி விட்டீங்க. இருந்தது வந்து ஒரு இடம் தான். இது மயிரா போச்சு. வண்டி சாவி நம்ம கிளம்பலாம்.
கைஸ் அவர் சொன்ன மாதிரி டைம் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக டைம் ஓகே அவர் வந்து 2 மணிக்கு ஆரம்பிச்சு சொன்னார். கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஆக்சுவலாக என்னென்னா எல்லாருமே வந்து அவங்க ஒரு ஆஃபீஸில் வீட்டில் ஒரு மாதிரி கேம்லாம் விளாடுவாங்க, 3 AM சேலஞ்ச் அந்த மாதிரிலாம் விளாடுவாங்க. அந்த மாதிரி இது இல்லை. இது வந்து நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க, நாங்கள் போட்டிருப்போம். இது நம்மளோட அன்றாட வாழ்க்கையை வந்து பாதிக்கிறதுனால நம்ம இதை வந்து பண்ணுறோம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா என்னென்னா நடக்கும்னு சொல்லியிருந்தார். அவர் வர முடியல, அவர் ஆக்சுவலாக டெல்லி போயிருக்காரு, அதனால் வர முடியாததுனால நம்ம சொன்னார் ஒரு 1 வீக் கழிச்சு பண்ணலாம்னு சொன்னார். ஆனால் எங்களால் முடியல. ஏன்னா நம்மளுக்கு இங்கே தான் எடிட்டிங் ஒர்க் இருக்குது, டிலே ஆகும், தென் வந்து நிறையா போயிட்டே இருக்கும். அதனால் முடிஞ்சிடும் நாமளே பண்ணிடலாம். நம்மளுக்கு இது பழக்கம் இருக்குல்ல, நம்ம நிறையா பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ரிஸ்க் எடுத்து நாங்கள் பண்ணுறோம்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கோம். இங்கே என்ன நடந்தாலுமே சுற்றி கேமரா சுற்றி இது இருக்குது, சிசிடிவி இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க, அங்கே ஒரு சிசிடிவி இருக்குது, அங்கே ஒன்று இருக்குது. தென் அவுட்டரில் இந்த ரூம் எல்லா ரூம்லையுமே சிசிடிவி ஓடிட்டுருக்கு. இங்கே ஒரு அடிஷனல் கேமரா வச்சுருக்கோம். இன்றைக்கி இது எப்படின்னா நாங்கள் ஜாலியாக உட்காந்து விளாட்ன இடம் அது. இந்த இடத்துல இப்படி பண்ணுறப்போ ரொம்ப ஒரு மாதிரி பேட் வைப்பாக இருக்குது. அதாவது ஷூட் முடிச்சுட்டு வந்து இங்கே தான் வந்து கொஞ்சம் நிம்மதியாக இருப்போம். அப்பா எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்தாச்சுன்னு சொல்லி நிம்மதியாக இருப்போம். இப்போ பின்னாடியே வந்துட்டு இந்த இடத்தையும் பார்க்கறது ஒரு மாதிரி வியர்டாகவே இருக்குது. ஆமாம், ஆக்சுவலாக இது வந்து எங்கேருந்து வந்திருக்குன்னே தெரியல. நாங்கள் வந்து ஒரு ஒரு 10 நாளில் எங்கெங்கேயோ போயிட்டு வந்தோம். அதனால் எங்கேருந்து வச்சு சுத்தமாக தெரியவே இல்லை. நம்ம இங்கே கம்யூனிகேட் பண்ணி தான் பண்ணணும். ஆக்சுவலாக என்ன சொன்னார்னா ஒரு மாலிக் பாய் கம்யூனிகேட் எதுவுமே பண்ணாதீங்க, நீங்கள் ரிச்சுவல் பண்ணிவிட்டு வச்சுட்டு நீங்கள் போயிடுங்க வீட்டுக்கு தான் சொல்லியிருக்காரு. ஆனால் நாம் வந்து நம்ம வழக்கம் போல் பண்ணுறதில்லை, நம்ம சாதாரண மக்கள் இல்லை அவர் சொல்கிறத பண்ணுறதுக்கு. நாம் வந்து இதை கொஞ்சம் பெஸ்ட்டாக பண்ணுவோம் அப்படின்ட்டு முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நாங்கள் போடுறதுக்கு தான் நாங்கள் ட்ரை பண்ணி எடுக்கிறோம். எப்படி எண்ட் ஆஃப் தி வீடியோ எப்படி முடியுதுன்னு தெரில. அவர் தான் ஒரு மாதிரி ரொம்ப பதட்டமாக இருக்காரு. ஆக்சுவலாக எல்லாம் ஏதோ பண்ணி 7:30 கூட்ட போகிறீங்கன்னு நான் நினச்சிக்கிட்டு இருப்பான். ஆக்சுவலாக லாஸ்ட் டைம்லாம் நம்ம லாஸ்ட்டாக போயிட்டு வந்து சிமெட்ரி வைக்தி. ஸோ அவங்க கொஞ்சம் உடம்பு சரியாமல் இருந்துச்சு. அதனால எனக்கு பர்சனலாக அதுவும் இதுவும் கனெக்ட் ஆகணும் அப்படின்றாலும் எனக்கு உள்ளுக்குள்ள அதனால கொஞ்சம் பயமா இருக்கு. நீங்கள் வந்து யோசிக்கலாம் என்னோட டைம் ஆயிடுச்சு, நாங்களே எவ்வளோ பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அவர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 2 மணிலேருந்து 3 மணிக்குள்ளே டைம் எடுத்துக்க சொன்னார். ஆனால் அந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் தான். நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ராவே 45 மினிட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஸ்டைலில் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி கூட பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதேமாரி அவர் கொடுத்த பொருள்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எடுக்கிறது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா சுற்றி அரபி எழுத்து தான் எழுதியிருக்கு. நம்ம ரிச்சுவல் பண்ணும்போது இந்த ரிச்சுவல் அந்த வட்டத்துக்குள்ளே இதை வச்சுட்டு கடைசியில் இதை கொளுத்திட்டு இந்த பில்டிங்கோட 4 மூலைக்கும் கொண்டு போய் காமிச்சிட்டு அந்த இடத்துலையே வச்சுட்டு ரிட்டன் வந்துட சொல்லிட்டாரு. இது எரிஞ்சு நான் ஃபுல்லாக முடியும் போது இந்த அரபி எழுத்து வந்து பார்த்திங்கன்னா அதோட சேர்ந்தே எரிஞ்சிடும். ஸோ அது அப்போது இங்கே இருக்கிறது வந்து நம்மளை விட்டு போயிடும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அவர். நம்ம அதான் ட்ரை பண்ண போகிறோம். மேபி வந்து சம்டைம்ஸ் எக்ஸ்ட்ரீமாக போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் பத்திரமா அந்த ஒரு வார்த்தை வர சொன்னார் இல்லை. அதே மாதிரியே அதை வச்சுட்டு வரும்போது திரும்பி பார்க்கக்கூடாது. ஆமாம் முக்கியமான விஷயம் அந்த ரிச்சுவல் பண்ணிட்டு நீங்கள் எதுவும் உங்களோட கட்ஸை காமிக்கணும்னு சொல்லி ரிச்சுவலும் நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது. பட் நம்ம வந்து இன்னைக்கு பண்ண போகிறோம். எதுக்காக பார்த்தீங்கன்னா எங்கெங்கேயோ இருக்கு ஆத்மாவையும் நாங்கள் உங்களுக்கு காமிக்கிறோம். அதனால 4 பேரும் இருக்கும். ஆமாம், நம்ம ஆஃபீஸ்க்குள்ளே வந்ததை உங்களுக்கு கேப்சர் பண்ணி காமிக்காம எங்களால் நாங்கள் ஃபஸ்ட்டாக தெரிஞ்சுக்கணும் அது எப்படி இருக்குன்னு. கண்டிப்பாக பண்ணுவோம். ஏன்னா கைஸ் நாங்கள் வந்து நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நானும் சந்தோஷ் மட்டும் போயிருப்போம், இல்லாட்டி நானும் மணி மட்டும் போயிருப்போம். எல்லாருமே பிரிஞ்சு பண்ணியிருப்போம். மேபி அங்கேருந்து கூட வந்துருக்கலாம். சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் 4 பேர் இருந்ததும் பண்ணியிருக்கலாம். அதனால் 4 பேரும் இருந்திருக்கும். இன்னும் வேறு யாரும் நல்ல ஜீவி இல்லை இந்த டைமில். அதனால் நம்ம சம்மந்தப்பட்ட எல்லாருமே இங்கே இருக்கோம். ஸோ நம்மளே பண்ணுறோம். தேங்காய் எடுக்கிறோம். தேங்காய் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். கேஸ் ஆக்சுவலாக இதுதான் வந்து மெயின் டூலு இந்த ரிச்சுவலில். இந்த தேங்காய் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்கு காட்டுற மட்டும் தான் தெரியல. கோபுரம் ஆன் பண்ணுறா ஒரு நிமிஷம். ஆக்சுவலாகவே ரிச்சுவல் ஸ்டார்ட் பண்ணோன்னு தான் வந்து எந்த லைட்டும் யூஸ் பண்ணக்கூடாது சொல்லுவாங்க. அதாவது அந்த அக்னியோட வெளிச்சத்தில் மட்டும் இந்த ரிச்சுவல் பண்ணணும். கேஸ் இந்த தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருக்குது, பிரேக் ஆகாமல் இருக்குது. ஆனால் என்ன சொல்லியிருந்தாருன்னா இதை வந்து ஒரு பிளாக் கலர் கிளாத்தில் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுன்னு சொல்லியிருந்தாரு விளக்குக்கு நேராக. அது இந்த ரிச்சுவல் முடியும் போது இது பிரேக் ஆகிருந்துச்சுன்னா இந்த ரிச்சுவல் ஒர்க் ஆகிருக்கு. அப்படி பிரேக் ஆகலைன்னா நம்ம நோஸ் பிரேக் ஆகிற மாதிரி தான் நடந்துடும் சொல்லியிருக்காரு. பார்ப்போம். ஆனால் இது எப்படி கீழே போடாமல் கம்முன்னு க்ளோஸ் பண்ணிக்கும் உடையன்றது நம்மளுக்கு இது வரைக்கும் நம்ம பண்ண ரிச்சுவலில் கூட அப்படி ஆனதில்லை. இது வரைக்கும் இது ஆகணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறேன். இது வந்து பாசிபிள் இல்லைனாலும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின் திங்கு. இதை வந்து கவர் பண்ணுறதுக்காக வந்து ஒரு கிளாத் ஒன்று கொடுத்துருக்காரு. இதுவும் வந்து அவர் பூஜை பண்ணி கொடுத்தது. சொல்லுங்கள். ஆக்சுவலாக வந்து இதில் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு இந்த ரிச்சுவல் வந்து இந்த தேங்காய் நடுவில் வச்சு பண்ண சொல்லியிருக்காரு. இந்த ரிச்சுவல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சில்லா மாதிரி தான். ஏன்னா அதுவும் வந்து ஒரு வெளிச்சம் இல்லாமல் வெறும் விளக்க மட்டும் வச்சு பண்ணுறது. அதே மாதிரி தான் இதுவும் இப்போ பண்ண போகிறோம். அதுவும் எக்ஸ்ட்ரீமாக தான் போகுதுன்னு நினைக்கிறது மாதிரி. வாட்டியே சில்லா பண்ணும்போது ஒரு மாதிரி ஆகிட்டோம் நாங்கள்லாம். ஏன்னா
கன்னிபாய் ஒருத்தர் கூட இருந்தாரு, அதனால வந்து கொஞ்சம் தைரியமா இருந்தோம். சில்லா பத்தி எதுக்கு பேச? சில்லான்றது தெரிஞ்சு அது பார்க்கறதுக்கு அந்த மாதிரி இருக்குல்ல. ஜின்னலா பத்தி பேசணும். சின்ன இருக்குமோ அப்படி அந்த மாதிரி தான். அதான் பேசாத. நம்ம ஸ்டார்ட் பண்ண டைம் ஆகுது. தேவையில்லாத விஷயம் பேசாது. சில்லா ஜின்னலா பேசவே வேணாம். 3 மணி கவர் பண்ணுங்க. என்னடா டப்பு டப்பு விழுது? கரும்புகளே நெகட்டிவா இருக்கு. இல்லை ஆக்சுவலாக அந்த கேமரா தெரியும், இதில் தெரியல. ஆக்சுவலாக தர்கால வச்சது அந்த மாதிரி. ஆமாம். கைஸ் பின் ட்ராப் சைலண்டில் இருக்குது. எந்த அளவுக்கு பின் ட்ராப் சைலண்டில் இருக்குன்னா அந்த கிளாக் அங்கே இருக்குல்ல, அதோட சவுண்ட் கேட்குது. இதெல்லாம் நம்ம தூங்கும்போது லோன்லியாக இருக்கும்போது ஃபீல் பண்ணுவோம். எல்லாருமே நம்ம உட்காந்துருக்கோம். ஆக்சுவலாக நம்ம ஆஃபீஸ் வந்து இப்படி இருக்காது, அழகாக இந்த டைமில் இருக்கும். கேஷ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு சூறா கொடுத்துருக்காரு. அந்த சூறா வந்து நம்ம மோஸ்ட்லி எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணுறது தான் அது வழக்கமாக. நிறைய முஸ்லீம் சம்மந்தப்பட்டவங்க இந்த சூறா தெரியும். இந்த சூறா ப்ளே பண்ணி முடித்த உடனே இந்த சாம்பிராணி வந்து பற்ற வச்சு அவர் சொன்ன மாதிரி 4 மூலையிலையும் போய் வச்சு நம்ம ரிச்சுவல் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ப்ளே பண்ணுறேன். எப்போ ப்ளே பண்ணாலும் ஃபஸ்ட் டைம் ப்ளே பண்ண மாதிரி அந்த வேலை இல்லை. என்னாச்சு பயமாகுதுரா அப்படிலாம் பண்ணாரு. மறுபடியும் ஆடிச்சு நான் இல்லை இல்லை இங்கே பாய் என்ன சொன்னார்னா இந்த சூரத் இந்த இது பண்ணும்போதெல்லாம் வந்து நடக்காதுதான் சொன்னாரு. அவர் இது 10 வருஷம் கூட நடக்கும்னு சொன்னாரு. இந்த மந்திரம் ஓடும்போது எப்படிப்பட்ட நெகட்டிவா இருந்தாலுமே ஓரளவுக்கு கட்டுப்படுத்த முடியும்னா அது எப்படி தெரியுதா உங்களுக்கு? ஆடிட்டே இருக்காது ஒன்று மட்டும். என்ன சொல்றது தெரியல. என்ன எல்லா டோரும் க்ளோஸ்ல இருக்கா? ஃபேன் ஆஃப் பண்ணி வச்சிருக்கோம்டா. இதுக்கு மேல என்ன 10 வருஷம் மேடம் ஆளுக்கு ஒன்று எடுங்க. இவர் என்னதான் முஸ்லீம் ரிச்சுவலாக இருந்தாலும் நம்ம வந்து நம்பி பண்ணுவோம். ஓகேவா? நம்ம எல்லாருமே வேற எல்லா மதத்தையும் ஓகேவா? நம்ம இதாக அவர் நம்ம ரொம்ப நம்புவோம். அவர் நம்ம நல்லதான் சொல்லுவாங்க, நம்ம பண்ணுவோம். ஓகேவா? ஒன்றும் பிரச்சனை விடு விடு அது கன்ஃபார்ம் பண்ணுறதுன்னா பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் என்ன இருக்கு? சொன்ன மாதிரி இந்த மந்திர வார்த்தையில் எழுதின சாம்பிராணி வந்து நாங்கள் எல்லோரும் 10 வச்சிட்டோம். இதை இப்போ எடுத்துகிட்டு போய் நாங்கள் 4 மூலையில் வைக்கணும். அதுதான். அதுவும் இல்லாமல் ஒரு மந்திரம் சொல்லியிருக்காரு. அந்த மந்திரம் சொல்லிட்டு வைக்கணும்னு சொல்லியிருக்காரு. டேய் 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 என்னடா இப்போ அந்த சைடுல இருந்து வருதுடா சவுண்டு? கேமரா ரன்னிங்ல தான் இருக்கு. சும்மா திறந்து பாரு. திறந்து பாரு. இதெல்லாம் என்னடா பண்றது நம்ம? இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் ஆக்டிவிட்டிஸ் நடந்ததால் தான் இது பண்ணுறோமே.
ஆனா இந்த மாதிரி நடக்கல நம்மளுக்கு. சின்னதா நடந்ததுக்கு ஆமா சத்தியமா செட் ஆகாதுடா காண்டா. கைஸ் எப்பவுமே ஒரு அபார்ட்மெண்ட் பிளேஸ்னா நடந்தா விட்டுட்டு ஓடி வந்துருவோம். இங்க நம்ம இங்கதான் இருக்கணும் வரணும். சரி ஓகே ஓகே கைஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு மந்திரம் சொல்லி வைக்க சொல்லியிருக்கேன். அந்த மந்திரத்தை வந்து சொல்ல முடியாது ஆக்சுவலாக அப்படி நம்ம மியூட் போட்டுருவோம். நம்ம போவோம் என்னன்னா அப்படி வச்சுட்டு திரும்பி பார்க்காம வந்துடணும்னு சொல்லியிருக்காரு. நாம் ஆனால் என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வைப்போம். உடனே வைக்க தேவையில்லை, டைம் இருக்குது நம்மளுக்கு. இன்னும் கம்யூனிகேட் பண்ணி பார்ப்போம். அதை முடிச்சுட்டு வந்து கம்யூனிகேட். நாய் கத்து நாய் நேரில் நாயெல்லாம் குறைக்கிறது ஒரு மாதிரி இதாக இருக்கு. போலாம். ஏதோ சவுண்ட் கேட்டுச்சு. எனக்கு கேட்கல, கவனிக்கவே சத்தியமா சொல்றேன் அந்த ரூம்ல ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். சவுண்ட் கேட்டுட்டே இருக்கு அந்த ரூம்ல. இப்ப கூட இப்போ ஒரு சவுண்ட் கேட்டுச்சு. சரி சரி வா ப்ரோ, இது சரி ஓகே பண்ணலாம். எங்க எங்க கேட்டுச்சு? ப்ரோ அது இது பண்ணக்கூடாது ப்ரோ. இதை போய் வச்சுட்டு வந்தா ப்ரோ பண்ணுவோம். டைம் இருக்கு ப்ரோ. இதை வச்சுட்டு வந்துட்டா ஒரு 15 minutes டைம் இருக்கு. ஏதோ ஒரு அப்படியே இழுத்துட்டு போறான்னு சவுண்ட் கேட்டுது. கைஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு கேமரா இருக்குது. நாங்கள் அதை போட்டு காட்டுறோம். இப்போ ரன் பண்ணும்போதே கூட போட்டு காட்டுறோம். உள்ளே யாருமே இல்லை. நாங்கள் 4 பேர் வெளியே தான் இருக்கோம். அப்படியே உள்ள போறீங்க? வேணாண்டா அது பயத்துக்காக சொல்ல. இதை வச்சுட்டு வந்து நம்ம டைம் இருக்குது. அப்போ நம்ம எதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், கம்யூனிகேட் பண்ணலாம். ஏதாச்சும் ஆகும், இது பண்ணாலும் ஏதோ நகருது. உள்ள யாரும் இருக்காங்க. வா வரலாம். வாங்க வச்ச பிறகு 4 மணி டைம் இருக்கு. நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். டவுசிங் அடிச்சு கூட பேசலாம். வாங்க. நம்ம ஆபீஸ் மைண்ட்ல வச்சு அவ்வளோதான். ஒண்ணுமே இல்லை. நடக்கிறதெல்லாம் அப்படி இல்லடா நிஜமா. நீ நடடா. வெளியே லைட்லாம் ஸ்ட்ரீட் லைட்லாம் இருந்துதான். நான் மாடி மேலே போறேன் ப்ரோ. மாடி மேலே போய் அந்த கார்னர்ல வச்சு வந்துடுறேன். சரியா? நீ இந்த லாஸ்ட் பாத்துக்கிறேன். எவ்வளவு சத்தம் கேட்டாலும் தயவுசே திரும்பி பார்க்காத. இந்த சாம்பிராணி ஃபுல்லா கரையில அந்த பக்கம் போயிடு. வச்சுட்டு வந்துடலாம்ல. வச்சுட்டு வரலாம். போ. அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். நம்ம பயமாவே இருக்குடா. போடா நீ. எவ்வளோ தரம் இன்னும் சாப்பிட்ருக்கோம், ஃபோன் பேசியிருக்கோம், மாங்காய் அடிச்சிருக்கோம். நான் இந்த கார்னர் போகிறேன். திரும்பி பார்க்காம வாங்க தயவு செஞ்சு. எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். கை சூட ஆரம்பிச்சிருச்சு. கைஸ் நைட்டு 2:30 மணிக்கு சாம்பிராணி கையோட சுற்ற வச்சிச்சு. என்ன இளவு வந்துச்சுன்னு தெரில. ஆல்ரெடி சொன்ன மாதிரியே எல்லாமே பேர்ன் ஆகுது. உங்களுக்கு தெரியுதா? இது பாருங்க, இந்த வார்த்தையும் சத்தம் கேட்குது மேலே. நிஜமாலே நான் நைட் டைமில் வந்ததில்லை நம்ம ஆஃபீஸ்க்கு. மாடி மேலே ஆக்சுவலாக இந்த மாடி வந்து குண்டக்க மண்டக்க சேனல் பார்க்குறவங்களும் தெரியும். இந்த மாடியில் தான் நம்ம வந்து கேம்லாம் ஏதோ சத்தம் கேட்குது காய்ஸ். இது பேசுனா இந்த மூலையில் வைக்கிறேன். இப்போதான் அங்கே சவுண்ட் கேட்டுச்சு. பேசுனா சாம்பிராணி வச்சுட்டேன். வயசா அதாவது 4 திசையில் விக்ரம் ப்ரோ அப்படி கூட பின்னாடி போயிட்டாங்க. ஸோ நம்ம வந்து இங்கே தான் வச்சாகணும். வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் இப்படி தான் தூங்குவோம். இப்போ அதுக்கும் உழ வச்ச மாதிரி ஆகிப்போச்சு இந்த இடம். நாலு பேருக்கும் ஒரே மாதிரி இந்த இடத்துல பிரச்சனை ஆகும் தான் நான் நினைக்கிறேன். பின்னாடி வர மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. கைஸ் மந்திரம் சொல்ல சொன்னாங்க. நான் சொல்லிக்கிறேன். ஓகே கரெக்டாக தான் சொன்னேன்னு நினைக்கிறேன்.
ஆக்சுவலாக கைஸ் நம்ம வச்சுட்டோம். அது சொல்லும் போது ஒரு மந்திரம் சொல்ல சொன்னாங்க. எந்த ஆத்மா வந்தாலும் இங்கேருந்து விட்டு போனால் ரொம்ப நிம்மதியாக இருக்கும். நம்ம தொழில் செய்கிற இடத்துல இருந்தால் அது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி அவங்க இடத்துல போய் பண்ணது நம்ம தப்பு தான். பட் இருந்தாலும் எங்கள் இடத்த விட்டு போயிடுங்க தயவு செய்து. கைஸ் இது இங்கே வச்சுட்டேன். மந்திரம் சொல்ல சொன்னாங்க, நான் சொல்கிறேன். கைஸ் நான் இப்போ அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு நான் இங்கேருந்து அப்படியே கிளம்பிட போகிறேன். எனக்கு இங்கே வேறு என்ன நடந்தாலும் இப்போதைக்கு கவலை இல்லை. ஏன்னா அவங்க ரிஸ்க்காக தான் போயிட்டுருக்கு மேடம். ஓகே ஸ்டார்ட். கைஸ் அதான் சொன்ன மாதிரி நம்ம எவ்வளோ பெரிய பெரிய இடத்துக்குலாம் போயிட்டு வந்திருக்கோம். ஜீன் கிங்டமாக இருக்கட்டும், ஜீன் காலேஜாக இருக்கட்டும், மீரா பங்களா, மெரிலின் பங்களா எல்லாமே போயிட்டு வந்துட்டோம். ஆனால் இது வந்து அந்த மாதிரி இது இல்லை. இது அங்கெல்லாம் நம்ம 1 மணி நேரம் 2 மணி நேரம் இருப்போம், அவ்வளோதான். நாங்கள் இங்கே கிட்டத்தட்ட 2 வருஷம் கிட்டே இருந்திருக்கோம். உங்கள் வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். நம்ம கேம் விளாட்னாலும் சரி, ஃபாலோ வீடியோ பேசினாலும் சரி, தென் ஷூட் முடிச்சுட்டு வந்து நம்ம இங்கே உட்காந்தாலும் சரி, இங்கே தான் உட்காந்துட்டு இருப்போம். இது வந்து வீடாக இருக்குது கைஸ். நான் திரும்பலை, ஓகேவா, திரும்பாமல் தான் வந்திருக்கேன். அதை வச்சுட்டு அந்த வேப்ப மரத்தை திரும்பி பார்த்தேன். அது திரும்புகிற கணக்கு வராதுல கசிங்க தெரில எனக்கு. நான் போகிறேன், இப்போ திரும்பி பார்க்க தான் போகிறேன். எனக்கு அவ்வளோதான். இப்போ மேலே கூட பார்க்கலண்ணா, கீழே தான் பார்த்துட்டு போகிறேன். நான் வச்சுட்டேன், திரும்பி பார்க்காம வரணுன்னாங்க. கைஸ் நான் சொன்ன மாதிரி பக்காவாக முடிச்சுட்டு வந்துட்டேன். எங்களுக்கு இன்னும் ஒரு 20 மினிட்ஸ் கிட்டே இருக்கும். எப்படியும் 20 மினிட்ஸ் இருக்கும். அந்த 20 மினிட்ஸில் பசங்கிட்ட நான் ஒன்றும் சொல்லலை. என்னென்னா போட்டு பூந்து விளாசலான் இருக்கும் ஆஃபீஸே. இந்த 20 மினிட்ஸில் சும்மா விட்றதா இல்லை. முதல் யார் வந்து விக்ரம் என் முன்னாடி ஏதாவது வருதா? ஏய் நானும் தானே பார்க்கக்கூடாது அப்படின்னா என் பின்னாடிடா நான் தான் வரேன். கிணறு தான் இருக்குது. ஆக்சுவலாக ஒரு பேக் சைடு நைட் டைமில் வரவே மாட்டோம். யாருமே இல்லடா. போடா, நான் தான் பின்னாடி வந்துட்டுருங்கல்ல. யாருமே இல்லைன்ற அப்புறம் நான் யாரு? இப்போ உங்க ரூம்ல ஒரு சவுண்ட் கேட்டுச்சு பாத்தியா? நீ கேன் ஊத்தலையா? அந்த ரூமோட லிவரி பண்ண சவுண்ட் கேட்டுச்சுடா. என்னடா சொல்ற? சத்தியமா கேட்டுச்சுடா. என்னடா இது? நம்ம ஆஃபீஸ் எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா. எனக்கு இப்ப நம்ம ஆபீஸ் ஃபீலே இல்லடா சுத்தமா. உள்ள திரும்பி பார்க்காம சீக்கிரம் சீக்கிரம் உள்ள வா, திரும்பி பார்க்காம. அவர் எங்க? அவன் அப்படியே தான் போனான். ஆள் ஒரு ஹைப்பர் ஆக்டிவ் சைல்டு தூக்கி மாடா. பாருங்க நம்ம ஆஃபீஸ் பேக் சைடே இப்படி தான். நம்ம எவ்வளோ இடத்துக்கு ஹாண்டட் பிளேஸுக்கு ஐயோ திரும்பி பார்க்கக்கூடாது. நம்ம எவ்வளோ ஹாண்டட் பிளேஸுக்கு போகிறோம். பட் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸ் பின்னாடி இப்படி தான் இருக்கும். இது நம்மளுக்கு அமைஞ்சதா எப்படின்னு தெரியல. தெரியாமல் இந்த சைடு இப்போ வந்துட்டேன். தெரியாமல் இந்த சைடு வந்துட்டு நான் அப்படியே கொளுத்திட்டு அப்படியே சொல்லலாம். அப்படியே பார்க்கலாம். நடக்கிறதுலாம் பார்த்தா நல்லதுன்னு நினைக்கிறீங்களா நீங்க? இப்போ கதவு மறுபடியும் கதவு கடிச்சு அந்த கதவு ஆடிச்சு. நான் சீரியஸாக சொல்கிறேன். நான் காது வச்சு கேட்கும்போது நம்ம ரூமில் ஒருத்தங்க இருந்தால் சிம்டம்ஸ் எல்லாம் அந்த மாதிரி சீரியஸாக ரூமில் யாரும் இருக்க மாதிரி. ஏய் வந்து அவரே வா ப்ரோ. யாரா இவரு? சீரியஸ்னஸ் புரியாம நின்று பண்ணிட்டு இருக்கு. என்னடா மூணு வந்துட்டீங்களா? ஏன் ப்ரோ அப்படி தரங்கற? நான் விட்டு பேசிட்டு நீங்க கமாண்ட் பயந்துட்டேன்.
பேக் தட்டுறாரு. விடு நம்ம ஆஃபீஸில் தான் இருக்கும் விடு. இல்ல பின்னாடி விக்ரம் ப்ரோ நீங்க தான் போறீங்க சவுண்ட் கேட்டது திரும்பி பார்த்தியா? இல்ல விக்ரம் ப்ரோ பின்னாடி பத்துங்க 3 பேர் இங்க ஒரு நிமிஷம் நம்மளுக்கு டைம் இல்லை. இங்கே பாருங்க கரெக்டாக 15 மினிட்ஸ். அங்கே பாருங்கள் 15 மினிட்ஸ் தான் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம என்னென்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கலாம். அவங்க அதை கற்பூரம் அணையிறதுக்கு மேபி அவர் சொன்ன டைமிங் ஏதாவது இருக்கும். நம்ம இதுக்காக 3 நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அவர் சொன்ன டேட்டுக்காக. வார்த்தை விட வேணாம்னு சொன்னாரு. 15 நிமிஷம் நானா நடக்கும் வார்த்தை விடாது. ஆனால் வார்த்தைலாம் விடாம யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அவங்க எதுவும் ஏதாவது கோவமாக்கி விட்டுறாதீங்கடா தயவு செய்து. சரி டவுசிங் எடு. ப்ரோ உங்களுக்கு எதுவுமே போய் வந்துட்டு சொல்லிட்டீங்க சார். யாரோ இப்ப சத்தியமா இருமுன மாதிரி கேட்டுச்சு. இப்ப யாரோ இருமுனாங்க. ஐயோ டவுசிங் எடு. டைம் பண்ணுங்க. டைம் இல்லை. ஏய் உங்களுக்கு எதுவுமே நடக்கவே இல்லையா பின்னாடி? ஏன் என்ன சொன்னது என்னாச்சு? பின்னாடி சவுண்ட் கேட்டது ப்ரோ. நான் எனக்கு மாடி மரத்து மேல சடன்னு எதுவும் இறங்குற மாதிரி ஒரு சவுண்ட். அப்போ சவுண்ட் கேட்டா புத்தி புத்தி வந்துட்டீங்க 3 பேரும். நான் வந்துட்டேன். நீ எக்ஸ்ப்ளோர் பண்ணிருந்தியா? எக்ஸ்ப்ளோர் பண்ணல. நான் மந்திரத்தை சொல்லிட்டேன். மாதிரி வந்துட்டேன். நான் மேலே போயிட்டேன் மாடி மேலே. சரி டைம் இல்லை அது விடுங்க பாப்போம். டவுசிங் கேட்குறா கேள்வி கேட்குறான். ஆளுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் ஓகேவா? ஃபஸ்ட்டு நீயே கேள்றா. எல்லா கொஸ்டினையும் தான் கேட்க போகிறோம். நாங்கள் கேட்க சொல்கிறத நீ கேட்க போகிறோம் அவ்வளோதான். எனக்கு எதுனா இன்னும் டேய் 3ஆம் நிமிஷமே பேச ஆரம்ப. நீ இங்க எங்க ஆபீஸ்ல எங்களை தாண்டி ஒருத்தவங்க இருக்கீங்க. அது எங்களுக்கு நல்லாவே தெரியுது. அது லாஸ்டா நாங்க போன இடத்துல இவரு போட்டாரியா போன கொஞ்சம் நிதானமா இருங்கயா. ஒண்ணுமே இல்லையா? அந்த வச்ச நீ பயமுத்த இதுல கொஞ்சம் டார்ச் ஆஃப் பண்ணு. ஃபைல்ல போலாம். ஸ்டார்ட். எந்த ஆஃப் பண்ணிக்கிறேன் மச்சான். எனக்கு ஒரு கொஸ்டின் மண்டையிலே ஓடிட்டு இருக்கு. அதை கேட்க போறேன். गाइस இவன் லூஸ் தரமா கேள்வி கேட்கறாரு மட்டும் நினைச்சுக்காதீங்க. அவன் சந்தோஷம் தான் போடுவான். கேளு. லாஸ்ட் டைம் நான் ஒரு விஷயத்தினால ரொம்பவே பாதிக்கப்பட்டேன். அந்த விஷயம் ஜின்னோட வேலையா தான் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. தேவையில்லாத வேலை பாக்குறேன் மணி. சத்தியமா சொல்றேன். இந்த இடத்துல இருக்கிறது ஜின்னா. ஜின்னா இருந்தீங்கன்னா ட்ரௌசிங் ராட வெளிப்பக்கமா தள்ளுங்க. ஆத்மாவா இருந்தா ட்ரௌசிங் ராட உள்பக்கமா திருப்புங்க. இதெல்லாம் கேட்டுணும்டா. சரி பரவாயில்ல. டேய் டேய் நானும் தானே பார்த்தேன். ப்ரோ இதுக்குள்ள அதுக்குள்ள எதுவும் எலி ஆகுது. இது ப்ரோ சாமி முக்கியம் எப்படி ஆகுதுடா? கோயிலே தலை இதாச்சு பார்த்தல உன்னோட வீடியோல. ஞாபகம் இருக்கு. ஆத்மா உள்ள வர வரைக்கும் தான். வந்துட்டா சாமி அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இருக்கணுமா நான் இங்க இதுக்கு மேல? ஏய் கொம்னுறா. வரல. நார்மலாவே ஸ்டாக் ரூம் நமக்கு ஆகாது. வாங்க 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 லாஸ்ட் ரூம் கூட வாங்க. அடுத்த கொஸ்டின் கேளுங்க வாங்க. டைம் ஆகுது. உங்க பாரு இன்னும் 7 நிமிஷம் தான் இருக்கு. சீக்கிரம் 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 சீக்கிரம். எப்படிடா எனக்கு புரியுதா? உனக்கு கேக்குது உனக்கு இதாகுது. எப்படின்னா புரியும். நீ அவடாசிங் அவட்ட கூட. டேய் எத்தனை கேள்வி கேப்ப அவட்ட கூட. இவனே பண்ணுவா இவனுக்கு. அங்கே கேளு. கேளு ப்ரோ. கைஸ் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதே வந்து இந்த க்ரீப்பி கிராண்ட்மா பண்ணியிருந்தாங்க ப்ரோ. ஸோ அதில் வந்து சொல்யூஷனே இல்லாத மாதிரி வந்துருந்தோம். எனக்கு அதில் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது பர்சனலாக. புரியுது. நம்ம போலீஸ் வந்துட்டாங்க தோன்றோம். அதான் இப்போ எங்கள் ஆஃபீஸில் எங்களை தாண்டி ஒரு அமானுஷம் நடக்குது எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதுக்காக தான் நாங்கள் இது பண்ணிகிட்ருக்கோம். எனக்கு என்னென்னா அந்த பாட்டி இறந்தீங்களே மன வளர்ச்சி இல்லாதவங்க அவங்க தான் நீங்கள் எங்கள் கூட வந்துட்டீங்களா? ஏன்னா நாங்கள் வந்து அதில் பேர மாதிரி நாங்கள் பேசியிருப்போம். ஸோ அதனாலே அந்த பாசத்தால் எங்களை வந்துட்டீங்களா எங்கள் கூட? வந்துட்டிங்கன்னா எஸ்ன்னு சொல்லுங்கள், இல்லைன்னா நோன்னு சொல்லுங்கள். யோசனை நான் மூலியமா எந்த இடத்துல இருந்து நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க? எத்தனை வருஷமா இருக்காங்க? அந்த ஆத்மானா அவங்க கிட்ட கேட்கும் இவங்களும் எப்படி ஆன்சர் பண்றாங்க? அவங்க யாரும் தெரிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன பண்றது? இல்ல நம்மளுக்கு இருக்கிற டவுட் தான் கேட்க போறோம். மெஜாரிட்டியான இருக்கிற டவுட் தான் கேட்க போறோம். எல்லாத்தையும் நான் கேட்க போறது இல்ல. ஓகே ஓகே ப்ரோ. ஒன்றும் இல்லை. இன்னொன்று கேட்க போறியா? அப்துல் ப்ரோ இது பண்ணிட்டோம். இதில் கேட்கலாம். அவர் தான் ஃபர்ஸ்ட் சொன்னார். பக்கா போ. அதுதான் அடி வயத்துல தங்கன்னு சொல்லியிருந்தாங்களா? ரொம்ப டாச்சு அந்த டாச்சு கூட இந்த டாச்சு வேணாம். ஒரு நிமிஷம். அடி வயத்துல தாங்க என்ன சாவடி.
ஓகே கேளு தேவையில்லாம நான் வாங்க ஊத்துறீங்கடா. கேளு ப்ரோ. அப்புறம் டவுட் வச்சுட்டு நீ என்ன பண்ண போற? வேற ஆள்கிட்ட மாற்றி விடு. இதான் கேட்கணும், ஒரு பதில் கிடைச்சது தான். அப்புறம் நாங்கள் விச் காலேஜ்னு ஒரு இடத்துக்கு போயிருந்தப்போ எனக்கு பர்சனலாக அந்த இடத்துல வந்து ரொம்பவே டிஸ்டர்ப் ஆச்சு. என்னடா இப்படிலாம் பண்ணாதடா, பயமாகுதுடா. பேத்துறாடா. நான் எதுவுமே பண்ணல. ஓகே. எனக்கு அங்கே பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா என் பின்னாடி யாரோ வர மாதிரியும் என்னை யாரோ கொஞ்ச நேரம் கண்ட்ரோல் பண்ணி வச்ச மாதிரி எனக்கு இருந்துச்சு. இன்னும் நீங்கள் தான் என் கூடவே இருக்கீங்களா? அப்படி நீங்கள் தான் இங்கே இருக்கிறதுனா ஆமாம் சொல்லுங்கள், இல்லைன்னா நோ சொல்லுங்கள். அவங்களாம் சமாளிக்கவே முடியாது. ஆக்சுவலா அது மாலிக் பாய் வந்து அந்த கேஸை ஃபேஸ் பண்ணாரு. மேபி அது முடிஞ்சிடும், அது வர வாய்ப்பு இல்லை. அதுக்கோ டவுட் தான், நிம்மதி தான். சாமி ரேக்காலாம் இருக்காது ப்ரோ. எனக்கு மைண்ட்ல இருக்கிறவங்க தான் இல்லை கேளுப்பா. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேப்பம்பட்டுன்னு ஒரு ஊருக்கு போயிருந்தோம். உள்ள ஒரு நிமிஷம் செக் பண்ணிருக்கோம். அது இருந்தாலும் கேப்சர் அந்த ரூம் நம்ம காலில் கூட இந்த சைடு வர மாட்டோம். ஆக்சுவலாக ரைட் இல்லை நான் பார்க்கும்போது, பட் அப்படி இருந்தால் இதில் கேப்சர் இருக்கும். இருக்கு, அது கேப்சர் பண்ணிக்குவாங்க. எல்லாத்தையும் போட்டு காமிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்பா யாரும் நின்றுட்டு இருந்தாங்க. ரொம்ப நேரமா பாத்தியா? ரொம்ப நேரமா பாத்தியா? இல்ல அப்பதான் இருந்துச்சு. நான் இவன் கேள்வி கேட்கறான், பொறுமையா அது அப்படியே அப்பே இருது. என்னடா ஏதோ இதுன்ட்டு எட்டி பார்த்தா அது பொறுமையா வேற இருது. அதான் ப்ரோ ஒரு அவங்க நீங்க ஒரு கவனிச்சிங்களா? நம்ம ஒருத்தர் ஒன்னு சொல்லும் போது ஒன்னு நடக்குதுன்னா எனக்கு குழப்பமா இருக்கு, என்னன்னே புரியல. அவங்கதான் மச்சான். யாரு அவங்கதான்? எடுத்துன்னு வந்துட்டோம் அந்த ஃபேக்டரியில லாஸ்டா இரும்பி தொலைச்சிய அவங்கதான். அவங்களுக்கு ஆரம்பத்திலே சொல்ல எனக்கு ஒரு டவுட் இருக்கு அப்படின்ட்டு நான் அப்படியே வாய வச்சிட்டீங்க. டேய் மணி, இவன் பயப்படுறான் ப்ரோ. அது கெமிக்கலால ஆனது ப்ரோ. எனக்கு இது ப்ரோ, எனக்கு வாய்ஸ் டேய் இப்ப ஒண்ணே ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்ப சம்பந்தமே இல்லாம நீ கேள்வி கேக்குறப்ப ஏன் அது மேல வரணும்? அப்படி நீ கேட்கும்போது கூட தான் அது ஆடிச்சு. ஆமா, விக்ரமே வச்சின்னு மட்டும் விக்ரமே அவங்க கன்ஃபார்ம் பண்ணி போண்டா. ஒண்ணுமே பண்ண முடியாதுடா. என்ன கேக்குறீங்க? 100% நான் பார்த்தத வச்சு சொல்றேன். அழுலியா? அமைதியா இருங்க. இப்ப சவுண்ட் உள்ள கேட்டுச்சு, அதான் ஏன் திரும்ப கண்ணு எதிரே பார்த்தேன், அதெல்லாம் முடியல. ப்ரோ சவுண்ட் ப்ரோ சத்தம் கேக்குது. யாரோ பேசுனாங்கல, ஏதோ முழுங்குற மாதிரி. இப்ப யாரோ பேசுனாங்கல, ஆல் சவுண்ட் தான். அதாவது ஒரு யாரோ முழுங்குற மாதிரி. இப்ப யாரோ பேசுனாங்க. நீ கேளு, அங்க ஒரு ஃபோக்கஸ் வச்சுக்கோ ப்ரோ. அங்க லாக் ஆயிருக்கா பாத்தீங்களா? கன்ஃபார்மா அது நைட் உள்ள நேட்டிங் கேமரா இருக்கு ப்ரோ. நான் உள்ள போறது எல்லாமே கேப்சர் ஆகும் ப்ரோ. சரி ப்ரோ, நீ கேக்குறது மட்டும் கேளு ப்ரோ. தயவுசெய்து நீ கேட்டுட்டா நம்ம என்ன பண்ணலாம். அவங்கதானா? நாங்க ரீசெண்டா வேப்பம்பட்டு நீ பேனிக் ஆகாதடா. சரி ஓகே. நாங்க ரீசெண்டா வேப்பம்பட்டு கிராமத்துக்கு போயிருந்தோம். ஒரு பெரிய ஃபேக்டரியில போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அங்க என்னோட வாய்ஸ் பேசுனீங்க. அப்படி பேசினவங்க இங்க இருந்தீங்கன்னா எஸ் சொல்லுங்க, அவங்க இது இல்லைன்னா நோ சொல்லுங்க. நீ கத்துற உசுசுன்னு இப்போ உசுசு தான் கத்துனாரு. அவர் இருந்தார் அவ்வளோதான். மாறு எஸ்ஸா நீதான் நினச்சா அப்படியே நினச்சேன். இழுத்துட்டு வந்தான். நீ தானே எல்லாருமே கூட வந்தீங்க. என்ன சொல்லல, நான் என்ன சொல்ல பாரு. இல்ல அங்க ரொம்ப ஐப்பரானில, அதனால எங்களுக்கு ஒரு டவுட் விக்ரம் இப்படி ஆக மாட்டானே. அப்படி பார்த்தா கூட்டது என்ன? இது ஒரே நிமிஷம் இன்னும் சொல்ல ஒரு பண்ணிடுறேன். 1000 கரெக்டா இன்னும் ஒரு தடவை கேட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஓகே பக்கவா. மறுபடியும் கேட்குறேன், அந்த வேப்பம்பட்டு கிராமத்துல இறந்த ஆத்மா தான் இங்க இருக்குன்னா இந்த ஹவுசிங் கார்டை ஒன்று சேருங்க. அப்படி இல்லைன்னா விலைக்கு காட்டுங்க. என்னாச்சு? ஹவுசிங் கார்டு நம்பர்ல என் வாய்ஸ் கேட்டுச்சு. உங்களுக்கு கேட்டுச்சா? என்னடா கேக்குது? ப்ரோ அதே வாய்ஸ் ப்ரோ. ஒண்ணுமே கேக்கலடா. டேய் சத்தியமா கேட்டா. எனக்கு கேட்டுச்சு. அதனால தான் சொல்றீங்க. இன்னும் கேட்குறீங்க. அது இது பண்ண கூடாதுடா. ஐயோ
விட்டு என்ன எனக்கு கேடுச்சு ப்ரோ, எனக்கு காசு கேடுச்சு ப்ரோ. ஏன் சொன்னா உன் வாய்ஸ்ல உனக்கு கேக்குதா? என் வாய்ஸ்ல கேடுச்சு ப்ரோ. அதே மாதிரி அப்படின்ற என் வாய்ஸ்ல கேடுச்சு. நீ ஆக்டிவா வர நீ நிறைய இதாகுது. போனதுல அவர் எனக்கு சொன்னாரு எனக்கு கேடுச்சு சொல்லிட்டு யாருமே ஒரு நிமிஷம் காமிங்க. எப்படி நீ தட்டி விட்டு நீ அதை விட்டு அதை பேசணும். இது என்ன பண்றது இப்ப? இதுக்கு என்ன அர்த்தம்? இது எல்லாம் உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகிடும் கண்டிப்பா. நான் மறுபடியும் சொல்றேன், என் வாய்ஸ் கேக்குதான்னு ஃபுல்லா பார்ப்போம், வீடு ஃபுல்லா போவோம். சரியா? டைம் முடிஞ்சிச்சு. சரி ஓகே டைம் முடிஞ்சு விட்டு ஓகேவா? ஃபுல்லா பார்ப்போம். என் வாய்ஸ் கேக்குதா? லைவ் செஞ்சு அதை பண்ணி கேளுங்க. எனக்கு அங்க இருந்து விட்டு வந்து ஒரு மாதிரி சத்தியமா கேட்கல மச்சான் வாய்ஸ். கேட்கல இவர் காணா போயிட்டாரு. ஒரு காட்டுல மட்டும் வந்து சத்தியமா வந்துருக்க மாட்டேன். நீ பாத்துருப்ப. நான் வெளியே வந்த செகண்டே வந்து இவரை தான் தேட ஆரம்பிச்சேன். சரி நீ இந்த விஷயத்த மட்டும் ஏன் இவ்வளவு லைஃப் ஆகுது? மச்சான் எனக்கு நான் அனுபவிச்சிருக்கேன், நீ நான் அனுபவிச்சிருக்கோம். அதான் டென்ஷன். ஓகே உனக்காக போய் பார்த்துக்கலாம். வாங்க, தயவு செஞ்சு வாங்க. ஏன் இன்னும் டென்ஷன் ஆகுது? கூப்பிடுங்க. இப்போ எப்போ அந்த மாதிரி வைக்க போனோமோ அதே மாதிரி எல்லாரும் போங்க. அந்த இடத்துக்கு போகலாமா மறுபடியும்? அது ஒரு பயமா இருக்கு. எங்க அந்த இடத்துக்கு கற்பூரம் போக கூடாது சொன்னாங்க. அதெல்லாம் பார்த்தா வேலைக்கே வருது. அந்த வர என்ன ஆனா போகல போ. அவர் சொல்லு ப்ரோ, பரவா ப்ரோ, வேலைக்கு ஆகுது ப்ரோ. ப்ரோ எனக்கு புரியல ப்ரோ, உனக்கு எனக்கு காண்டாவது ப்ரோ. அழகா நம்ம ஃப்ரீயா இருந்தோம் ப்ரோ. அங்கே போயிட்டு வந்து வாய்ஸ் கேட்கவே திடீர்னு இங்கே வந்து கேட்டேன் என்ன பண்றது? நீங்க இவ்வளோ கேள்வி கேட்டீங்க. அது ஓகே ஓகே ப்ரோ, எவ்வளோ ரிஸ்க் எடுத்துருக்கோம். ஒரு வேலை நீ கேட்குற மட்டும் இருக்கும். என் வாய்ஸ் கேட்கறதா என்னால் ஏற்றுக்கணும். அவங்க சொல்றது புரியுதா இல்லையா? ஏதாவது ஒரு கத்திட்டு போட்டுவேன், ஒன்றும் பிரச்சனையே இல்லையே. எனக்கு ஏதோ லைஃப் லாங் வரும்போது டைம் ஆகுது. எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் எனக்கு இதான் கேட்டுச்சுன்னா சரி கேட்டுச்சுன்னா பண்ணுங்களா? அப்படி இல்லை மச்சான். இப்போ இந்த மாலிக் பாய் கிட்ட போய் சொன்னா அவன் கேட்டுச்சு எனக்கு கேட்கல அப்படின்னுல உனக்கு அதான் ஹெல்ப் பண்றேன். கேட்கறா கம்யூனிகேட் பண்ணிட்டு வர்றான். புரியுதா? கீழே ஃபுல்லா பாறான். எங்க போறீங்க? நான் மேலே போறேன். அப்துல்லா தனியா போ. நீ அதே நீ எல்லாரும் அவங்க வச்சு எடுத்து அவங்க போய் பாருங்க. ஒரு கேமரா எடுத்துங்க. மணி நீ எங்க வச்சு அங்க போ. மணி என் கூட வரியா? எனக்கு மணி நான் கூத்துருவேன். தனியாக வருது எனக்கு நான் என்ன பண்றேன்? தயவு செய்து கண்ட்ரோல் ஆயிரு. உனக்கு ஒண்ணுமே ஆகல விக்ரம். என்ன நடந்தாலும் நம்ம சால்வ் தான் பண்ண போறோம். நான் கோவம் ஆக மாட்டேன். உனக்கு தெரியும். பிளாக் ஷேடோ பாக்குறவங்க எல்லாருக்குமே தெரியும் விக்ரம் கோவப்பட்டு பாத்துருக்க மாட்டாங்க. எனக்கு கோவம் வரும். இப்படிலாம் இதுக்கெல்லாம் நான் வந்து இது பண்ண மாட்டேன்டா. நான் உண்மையா சொல்றேன், உன்னோட இடத்துல நான் இருந்தேன். அதனால நான் நல்லா ஃபீல் பண்றேன் அது எப்படி இருக்கும்ட்டு. இப்ப கேக்குதுடா என் மனப்பிரமே. நான் பேசிட்டு இருக்கும்போது யாரும் நீங்க பேசணும் அமைதியா கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ எப்படி ஆகுது? நான் கோபுரம் மேல சத்தியமா சொல்றேன் வாய்ஸ் கேட்கல. நாளை பின்ன நான் வீட்டுல தனியா இருப்பேன். எனக்கு நாளைக்கு தான் அப்படி கேட்டுச்சு நான் என்ன பண்ணுவேன் சொல்லு? சூசைட் பண்ணிட்டு என்ன பண்ணுவேன் சொல்லு? ஏன்டா லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? உன் கால் வர அடிபட்டு இருக்கு. சவுண்ட் கேக்குற மாதிரி இருக்கு. ஐயோ ஆஃபீஸ்க்குள்ளே வந்து போய் எனக்கு அடிப்பட்டது, அடுத்து இவனுக்கு அடிப்பட்டது. சரி என்னடா பழக்கம் எனக்கு ஆக்சுவலாக சொல்லக்கூடாது. நம்மளே பண்ணீங்களே அந்த இடத்துக்கு போயிட்டு இப்படிலாம் நடக்குதுன்னு சொல்கிறீங்கன்னு. எங்களுக்கு இந்த வேலை பார்க்குறது வந்து நார்மல் காய்ஸ் வாழ்கிற மாதிரி, நார்மல் வாழ்க்கை வாழ்கிற மாதிரி. தயவு செஞ்சு கூட எனக்கு வந்து நீ கம்யூனிகேட் அது அந்த 3 ரூம்ல இருந்து இருக்குறாங்க. இது ஒரு குடோன். இதில் கேமரா எதுவுமே இல்லை. மச்சான் நீ கொஞ்சம் கம்யூனிகேட் பண்ணுறா, கத்திடுவேன்டா. ஓகே நீ உன்னை இல்லை நான் அவங்க கிட்ட மைண்ட் லெவல்ல ஏதாவது டிஸ்டர்ப் பண்றாங்களா அவங்க என்னன்னு எனக்கு மச்சான். உன் வாய்ஸ் உனக்கு கேட்கல வரைக்கும். உனக்கு அப்துல்லா ப்ரோ வாய்ஸ் கேட்டுச்சு கூப்பிட்ற மாதிரி. அது வேற மச்சான். அது வந்து நம்ம வயசு நம்மளுக்கு கேட்கும்போது நம்மளுக்கு பழக்கப்பட்டு முடியுது. எனக்கு பழக்கப்பட்ட வாய்ஸ் சின்ன வயசுலேருந்தே கேட்டு என் வாய்ஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும்ல. அது வந்து வேற யாரோ பேசும்போது ஒரு மாதிரி அதுவும் நீங்கள் இருக்கீங்க காட் சொல்லணும். எப்பா நான் தனியாலாம் கேட்டிருந்தேன்னா சத்தியமாக எனக்கு அள்ளு விட்டுருந்தேன். எப்பா அது கைஸ் நீங்கள் சொல்கிறது ஒரு பேய் வந்து ஆண் காத்தனா கூட பயம் இருக்காது. ஆனால் நீங்கள் யோசிச்சு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் உங்களுக்கு கேட்க அது நான் பர்சனலாக நானும் ஃபீல் பண்ணியிருக்கேன். மச்சான் சத்தியமாக கேட்கலடா. ஆக்சுவலாக கைஸ் இப்போது பார்த்தீங்கன்னா இது சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. இது மாதிரி நான் என்ன நினச்சேன்னா நான் அந்த மாதிரி அந்த பாட்டி இருக்காங்களே ஸோ அவங்க இல்லைனா டிவில் கிங்டம் மணிக்கு ப்ரொசஸ் ஆச்சு. ஸோ அது இல்லைன்னா அப்துல் ப்ரோ
மிச்சிட்டு காலேஜ். ஸோ இதில் ஏதாச்சும் தான் கண்டிப்பாக நான் பின்தொடரும் நான் நினச்சிருந்தேன் என்னோட கெஸ் படி. பட் சத்தியமாக விக்ரம் ப்ரோவோட இது வாய்ஸ் அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக அவங்க எனக்கு கெமிக்கலால் தான் இதுவாச்சு. சத்தியமாக என்ன சொல்கிறதுனே தெரில. அவர் வாய்ஸ் அந்த ஆட்சியில் அது இப்போ அவர் கேட்குதுன்றாரு, பட் எங்களுக்கு கேட்கல. பட் நம்ம இருந்தாலும் நம்ம கேட்கலன்னா அது ரொம்ப அவருக்கு டென்ஷன் ஆகும். உங்களுக்கே தெரியும், ஒருத்தர் ஆமான்னு சொல்லும்போது நம்ம அப்படி இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஸோ அதுக்காக நம்ம இங்கே இருக்குதான்றது சொல்லிவிட்டு அவர் நிம்மதியாக இருப்பார்னு நான் நம்புகிறேன். ஸோ அதுக்காக தான் நம்ம பண்ணலான்னு சொல்லியிருந்தோம். யார் இப்போ விக்ரம தொடர்ந்து வருது? இங்கே பாருங்க, அங்கே வந்து யாரும் நாங்கள் உங்களை வந்து தொல்லை பண்ணுறதுக்கோ இல்லை உங்களை அடித்து நாங்கள் எடுத்துகிட்டு போய் வியாபாரம் பண்ணுறதுக்கோ நாங்கள் வரல, சரிங்களா? எதுக்கு எங்களை பின்தொடர்ந்து வரீங்க? அவனை நிம்மதியாக இருக்க விடுங்க. ஒரு வாரம் கழிச்சு இப்போ தான் நிம்மதியாக இருக்கான் அவன். யாராக இருந்தாலும் சொல்கிறேன், போயிட்டு சொல்கிறேன். யாராக இருந்தாலும் போயிட்டு சொல்கிறேன். கடவுள், ஏன் தேங்காய் உடஞ்சிருக்குமா? 3 மணி ஆச்சு, பார்ப்போமா? தெரியலடா. போடாத காலை வேற எப்படி வச்சுக்கிட்டு. கைஸ், எனக்கு அப்துல் பாது கூட இருக்காரு. எனக்கு இந்த ரூம் கூட தான் ரொம்ப சந்தேகமாக இருக்குது. என்னடா? ஏய், என்னடா? ஹலோ, இப்போ ஒருத்தர் ஒரு உருவம் நான் காசு வச்சுனா இது வரைக்கும் நான் உருவம் பார்க்கலங்க. சத்தியமா கேப்டன் பண்ணிட்டேன். சத்தமா நான் கேட்க ஏன் கத்திட்டே இருக்காங்க ப்ரோ? இவங்க 2 பேரு ப்ரோ. விக்ரம் ப்ரோ, நீங்க வந்தீங்களா? நீங்க நாங்கள் இங்கே இருக்கோம், எங்களே என்ன வந்தீங்களான்னு கேட்குறேன். எங்க விக்ரம் ப்ரோங்க? மணி ப்ரோ, இங்க உருவம் ப்ரோ. தேங்காய் உடைச்சிட்டா ப்ரோ? ஒரு உருவம் ப்ரோ. ஆபீஸ் எதுவும் பார்க்கவே இல்லை, கேப்சர் பண்ணிட்டேன். இல்லடா, நீங்களாச்சு காலு அது ஃபோன் எடுத்து பாக்கெட்டில் விடா. உடையக்கூடாதுன்றான். உடஞ்சிருக்கணும்ன்ற நான் நல்லா கெஞ்சிருக்கிறேன், தயவு செய்து விட்டு போடுங்க. உடையடா முடிஞ்சு போச்சு. அவர் டெல்லியில இருந்து வர வரைக்கும் ரோட்ல பிளாட்பாரத்துல தான் வேலை செய்யணும். நம்ம முடிஞ்சிச்சு, உடைஞ்சிருக்கு. இங்கே பார் செல்லு பிரேக் ஆயிருக்கு. அப்படின்னா இது வச்சுன்னா அர்த்தம் இங்க இருக்கு உடஞ்சிச்சுன்னா ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். நம்ம ரிச்சுவலுக்கு எனக்கு டவுசிங் மட்டும் ஏதாவது வருது கேட்டிருந்தா. இல்ல ப்ரோ எனக்கு மனசு ஆறாது ப்ரோ. சத்தியமா ப்ரோ, ஆல்ரெடி இருக்கிற ரிஸ்கே உனக்காக தான் எடுத்தது. இவர் என்னடா இதுக்கு மேல உடைஞ்சிச்சு? ஆனா ப்ரோ ஒரு எதோ கேட்டிருந்தோம் ப்ரோ. நம்ம ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் நடக்கும்போது அந்த டவுசிங் வச்சு கேட்டோம். அதனால தான் மாலிக் கிட்ட போனோம் அவர்கிட்ட. விக்ரம் ப்ரோ, இப்போ நான் பண்ணும்போது அந்த ஆக்சுவலா இது பண்ணதுக்கு அப்புறமே கம்யூனிகேட் பண்ண வேணா, ரிஸ்க் அதுக்கே ரிஸ்க் எடுத்தா பண்ணோம். உங்களுக்கு கேட்டிருந்தா கூட உங்களுக்கு கேட்கல ப்ரோ. எனக்கு நீங்க எல்லாம் இப்ப சரிடா, சீக்கிரம் கேளுடா. சரி, சீக்கிரம் கேளுடா. ப்ரோ நீங்க எல்லாம் இப்ப இருக்கீங்க ப்ரோ. நான் தனியா வீட்ல இருக்கும்போது கேட்டேன்னா நீ சீக்கிரம் கேளுடா. சரி, உன்னோட திருப்திக்கு நீங்க இங்க இருந்த ஆத்மா, அதாவது வேப்பம்பட்டுல இருந்த ஆத்மா இங்க தான் இருக்கீங்களா? இன்னும் என் பேர் சொல்லி கூப்பிட்டீங்களே, இங்க கை உதறது. இங்கதான் இருக்கீங்களா? ரொம்ப ஒரு மாதிரி அதில் மைண்டை போட்டு ப்ரெஷர் எடுத்துக்கிறான் அந்த விஷயத்தில். ஸோ வேப்பம்பட்டு அந்த முள் காட்டுக்குள்ள ஃபேக்ட்ரியில் இறந்தீங்கல்ல, அவங்க இங்கே தான் இருக்கீங்களா? இங்கே இருந்தால் இந்த டவுசிங் மூலிமா ஆன்சர் பண்ணுங்கள். இங்கே இருக்கிறது இருந்தால் ஒன்றா ஆக்குங்க, இல்லைன்னா நோ ஆக்குங்க.
டேய் 3 மணி ஆயிடுச்சுடா, இதுவும் உடஞ்சிருச்சுடா. மச்சான் மச்சான் எனக்கு நீ கேளுடா, ஒரே விஷயம் கேளுடா. டேய் மச்சான், அவன் maybe நீ ஏமாத்தலாம். ஏன்னா இதுல எப்பறம் ஏமாத்த முடியும்? எனக்கு கேள, நீ கேட்கும் போது ஃபர்ஸ்ட் அந்த கதவு திறந்துச்சுல, அந்த மாதிரி ஆச்சுன்னா நல்லா இருக்கும். குழந்தை மாரி இல்லை மச்சான், எனக்கு புரிஞ்சுக்கடா, எனக்கு ஹெல்ப் பண்ணடா. டவுசிங் நீ பண்ணுவல நிறைய தடவை அந்த மாதிரி பண்றா. வேப்பம்பட்டில் நாங்கள் பார்த்த ஆத்மா, அதாவது விக்ரமோட வாய்ஸை பேசின ஆத்மா, எங்கள் பக்கத்தில் இருக்கீங்களா? இன்னும் இங்கே இருக்காங்களா கேளு. எங்களை சுற்றி இருக்கீங்களா? இருந்தீங்கன்னா இதில் பதில் சொல்லுங்க. இல்லை சத்தியமாக எதுவுமே கேட்கல. ஒரு நிமிஷம் எதுவும் பேசாமல் இருங்க, யாரும் எதுவுமே பேசாதீங்க. என் பேர் சொல்லி கூப்பிடுங்க. ப்ரோ இல்லை ப்ரோ ப்ரோ கூப்பிட்டா திருப்பி ஓட ப்ரோ வராது. எனக்கு தேங்காய் உடஞ்சதே நிம்மதியாக இருக்கு. இதுக்கு ஒரு சேஃப்க்கு தான் பண்ணுறேன். சைலண்டாக இருக்குங்களா? ஓகே ஓகே ஓகே. டவுசிங் இது நம்ம பாசிட்டிவாக எடுத்துப்போம். இதுலேயே வரல வரல. எப்படினாலும் டவுசிங் நம்ம இவ்வளோ தூரம் கேட்கும்போது ஆக்டிவ்ஸ் ஆனது ஆயிருக்கணும்ல. பொண்ணு இல்லை தானே கன்ஃபார்ம் தானே? ஒண்ணு இல்லதான். பாசிட்டிவா ஏய் நீ இப்படிலாம் நீ வீட்டுக்கு போ தேவல. எங்க வீட்டுக்கு வந்துரு. நீ வீட்டுக்கு போ தேவல. எடுத்து வச்சுட்டு வா. தனியா படிக்க தேவல. ஒரு நாள் மட்டும் இல்ல ஒரு உடையலாம் தான் 2 நாள் பண்ண சொன்னாரு. உடையலாம் 2 நாள் பண்ணுங்க, உடஞ்சிச்சுன்னா விட்டுருங்க, நான் வந்து மீதி பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னாரு. இப்போ இது உடஞ்சிருச்சு. காலையில தயவு செய்து அவருக்கு ஃபோன் பண்ணுங்க. அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாம் என்ன நடந்தது எல்லாம். இப்படி பண்ணோன்றதே சொல்லிடலாம். டிச்சோல் பண்ணோம் இத பண்ணோம். கிளம்பலாம், ஃபர்ஸ்ட் கிளம்பிடலாம். டேய் பேக் பண்ணல. இத கழிச்சலாமா? அதே மாதிரி ப்ரோ இது மிஸ் நடுவுல இது வச்சல, அது வர சொல்லிருங்க தயவு செய்து. ஆமா இதெல்லாம் சொல்லிடலாம். நீங்க தான் ஞாபகம் நான் மெட்டு தெரியாம பத்த வச்சிருக்கேன். தெரியாம மிஸ்டேக். திரும்ப பத்த வச்சு ஆட சொல்லணும். டென்ஷன் பாய் பாய்ட்ட சொல்லணும். சொல்லு. ஓகே சரி ஓகே. வீடு சாவி நீ தான வச்சிருக்க. வீடு சாவி. Dress மட்டும் எடுத்துட்டு கிளம்பிடலாம்.